ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல கை கொடுத்து, உங்களுக்கு விரோதமா எத்தனை ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். நீங்க சொல்றத பார்த்தா வந்துடும் போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாவதுக்கு முன்பாக என் கருவை கண்ட ஆண்டவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் தாய் உருவாவதற்கு முன்பாகவே என் கருவை கண்டவர். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ராஜா. உற்சாகமாக வந்திருக்கிற யாவரும் விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அப்பா என்னை அழியாம காத்து கொண்டீங்க, என்னை கலையாம காத்து கொண்டீங்க, என்னை ஒரு குறைவில்லாதபடி பிறக்க செய்யுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நன்றி 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 ஆண்டவரே. நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரை எடுத்து என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை என் வாழ்விலே செய்கிற ஆண்டவரே, நான் நன்றி சொல்ல முடியாத ராஜா. எத்தனையோ நன்மைகளை நீ செய்திருக்கிறேன், அதன் நிகராக நான் என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே. Thank you Father. ஹல்லேலூயா. அதற்கு யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிற வண்ணமாக காலை வெள்ளை என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அது வசத்தினால, உமது ஆணிப்பாய்ந்த கரத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பின்மாரின் முன்மாரின் அனுபவத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்கலாமா?
இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். இன்னொரு தேற்றல வாரனை உங்களோடு கூட நான் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளாக நடத்தி செல்வார். இயேசுவே, எங்களை நடத்தி செல்லக்கூடிய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ராஜா. எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்களை அனலாக்குவீராக. எல்லா உலர்ந்த காரியங்களை கர்த்தர் உயிர் வர செய்வீராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவே, உமது ஆவியினால நிரப்புவீராக. உமது உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை நிரப்புவதாக. ஓ ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் இந்த வருடத்தின் 3வது மாதத்தில் இந்த துவக்கத்தில் வந்திருக்கிற எண்ணெய் கர்த்தர் நீர் தொடுவீராக. ஓ சதரபல துரமா இயேசுவே, நீ நிரப்புவீராக. அப்பா, ஆமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தின் அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்போ, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. ஏசப்பா, அனலாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றுங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை தாருமே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என்னை நிரப்போ, உம் ஆவியை ஊற்றுவே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழற்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ மேலான வல்லமை, தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே, என்னை நீரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவருக்கு சித்தமான யாவருக்கும் கர்த்தர் வல்லமை தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புவே, என்னை நீரப்புவே,
என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுவே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே. ஆவியானவரே என்னை நிரப்புவீராக, என் பாத்திரத்தை நிரப்புவீராக, என் ஜெப வாழ்க்கையை நிரப்புவீராக, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிரப்புவீராக, என் ஊழியத்தை நிரப்புவீராக, என் பிரயாசத்தை வாய்க்க செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது. ஓ ரபல சுதலதரபா, ஓ ரிரபலதரரரரபோ சதலகரபோ, ஓ ரிபல சததரரரபா. அக்கினிமயமான நாவுகள் ஓ ஒவ்வொரு சிலர்சின் மேலும் ஓ ரிபல சதலதரரரமா. உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாய் நான் மாற்றுவேன். ஓ சதரதரரபா. உங்கள் மேல் கூறின நல்வார்த்தையை நிறைவேற செய்வேன். ஓ சதலபலதுரபா. பரிபூரணம் உண்டாகும்படி இருக்க பண்ணுவேன், பரிபூரணம் உண்டாகும்படி இருக்க பண்ணுவேன். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. கரங்களை தட்டி ஓ என் மீது இயேசுவின் ரத்தம் உண்டு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மந்திரவாதம், பில்லி, சூன்ய, ஏவல் ஆவிகள், சத்துருவின் கிரியைகள் என்னை தொடாது. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். மருத்துவரின் அறிக்கையை பொய்யாக மாற பண்ணுவா. ஓ சதரபல சுதலமன திரணமா. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. செய்திக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. இந்நாளிலே தேவதாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், அதன்படி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். உங்கள் அருகில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்து மாதத்தின் முதல் வாரத்திலே உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். உண்மையிலே சந்தோஷப்படுறீங்களா? கர்த்தர் நல்லவர். வருடம் நம்முடைய ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஜெபத்தையும் நாம் அதிகரித்து வருகிறோம். இந்த வருடம் நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் மந்திரவாதங்களும் சூனியங்களும் பலவிதமான தீமைகளும் இந்த உலகத்தில் பெருகி கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு மேற்கொள்ளும் மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபு யாரு? ஆபிரகாமுடைய பேரன். ஆவிக்குரிய விதத்தில் யாக்கோபு யாரு? நீங்க தான் யாக்கோபு. இஸ்ரவேல் யாரு? யாக்கோபுடைய சந்ததி. ஆவிக்குரிய விதத்தில் இஸ்ரவேல் யாரு? நம்முடைய சபையும் சபையில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் பலிக்காது. விசுவாசிக்கிற எல்லாரும் உள்ள வெளியே ஒரு முறை கூட ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் கேயாசி அதிகாலையில் சில வேலைகள் நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தார். எலிசாவின் வீட்டை சுற்றிலும் ஏராளமான இராணுவ வீரர்கள், அது மாத்திரமல்ல தேர்கள், அது ரதங்கள், குதிரைகள், ஒரு பெரிய படையை பிடிப்பது போல எலியாவின் வீட்டை அவர்கள் சுற்றி வளைத்திருந்தார்கள். இதை பார்த்தவுடன் கேயாசி அதிர்ச்சி அடைந்து ஓடி வந்து, எஜமானனே, ஆண்டவனே, வெளியிலே
ஒரு பெரிய இராணுவம் உங்களை பிடிப்பதற்காக வந்திருக்கிறது. ஒரு ஆளை பிடிப்பதற்கு ஒரு பெரிய இராணுவம் வந்து நிற்கிறது. அப்போ எலிசா சிரிச்சுட்டே சொன்னாரு, பயப்படாதப்பா, நீ ஏன் அவ்வளோ ஜனங்களை பார்த்து எதுக்கு நீ பயப்படுற? அவர்களோடு இருக்கிற அந்த இராணுவ வீரர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு ஒரு தனி மனிதனுக்காக ஒரு படையையே சீரியா தேசம் அனுப்பினது போல, நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவாய் வைராக்கியமாய் எழும்புகிறீர்களோ அவ்வளவாய் பிசாசு உங்களை அழிப்பதற்கு எழும்புவான். ஆனா பயப்படாதீங்க, உங்களுக்கு விரோதமாய் வருகிற பேய்களை விட உங்களோடு இருக்கிற தேவ தூதர்கள் அதிகமானவர்கள். அவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒன்று நடவாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆகவேதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, அன்றாட வாழ்க்கையிலே பல போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்லை, இதில் நாம் நிச்சயமாய் மேற்கொள்வோம். ஆகவேதான் இந்த காலை வேளையிலே அன்றாட வாழ்வில் ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாத வாக்குத்தத்தம் என்னாகமம் 23:23. நீங்கள் அதை மனப்பாடம் செய்து தினமும் அறிக்கையிடுங்கள். The spiritual warfare in daily life. Our day-to-day life we face spiritual warfare every day. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நமக்கு ஏற்கனவே வெற்றியை அறிவித்து விட்டார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். 2 Kings chapter 6 verses 15 to 17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிற கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக அந்தகார வல்லமைகள் கிரியை செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற தூதர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த 2 சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 2 சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம் சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் சத்துருவை குறித்த உண்மைகள். The truths about the enemy. நம்முடைய எதிரியை குறித்த சில உண்மைகளை நாம் அறிந்து வைத்திருக்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு உருவகங்களாக காணப்படுகிறது. இந்த எலிசாவை அழிப்பதற்காக சீரியாவின் ராஜா ஏன் எழும்பினான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை அழிக்க வரும் பொழுதெல்லாம் எலிசா ராஜா கிட்ட போய், ராஜாவே, இந்தந்த இடத்துல எதிரிகள் படைகள் வருகிறது, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லும் பொழுது ராஜா அதெல்லாம் செக் பண்ணிட்டு உண்மை என்று அறிந்தவுடன் அந்த இடத்தை பலப்படுத்தி விடுவார். இப்படி எதிரிகள் உள்ளே நுழையாதபடி அவர்களை அந்த எலிசா பாதுகாத்ததினால் அந்த எதிரிக்கு கோபம் வந்து எலிசாவை அழிக்கும்படி படைகளை அனுப்புகிறார். அதே போல நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது நமக்கு விரோதமாய் பொல்லாத கிரியைகள் எழும்பும். ஆனா பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்திலே நம்ம எல்லாரும் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களெல்லாம் போராட்டங்கள் இருக்கிறதோ, யார் யாருடைய வேலையில தொழிலில் பிரச்சனைகள் இருக்கிறதோ, யார் யாருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எல்லா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த எதிரி எப்படிப்பட்டவன்னா சாதாரணமானவன் கிடையாது. நம்மளை தாக்குவதற்கு பிளான் பண்ணுவானா, ஆலோசனை செய்கிற ஒரு சத்ரு. எப்படி இவங்களை அட்டாக் பண்ணலாம், எங்க வச்சு அட்டாக் பண்ணலாம், எப்படி அட்டாக் பண்ணா இவங்களை நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அவன் நம்மளை தாக்குவானாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க முடியும். வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் நாடு பலவீனமா இருக்குதோ, எந்தெந்த வழி எந்தெந்த வாசல்கள் பலவீனமா இருக்கோ, அங்க நான் வந்து என் பாளையத்தை அனுப்பி அட்டாக் பண்ணி உள்ள நுழைஞ்சிருவேன்னு சொல்லி இவன் ஆலோசனை பண்ணுவானா. ஆனா எலிசாவுக்கு அது தெரிஞ்சு, ராஜாவே இந்த இடத்தெல்லாம் பலவீனம் இருக்குது, நம்முடைய வீரர்கள் பலவீனமா இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் அனுப்புங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்த உடனே பலவீனமான இடங்களெல்லாம் அவன் பலப்படுத்தின உடனே எதிரிகள் தோற்கும்படி கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சிலருடைய பலவீனம் கோபம். எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல புஷ்ஷுன்னு கோபம் வரும். உன் கோபம் தான் உன்னுடைய பலவீனம். அதை வச்சு தான் உன்னை பிசாசு அட்டாக் பண்றான். இந்த காலை வேளையில் உன் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள். சில நேரங்களில் கவலை, எதுக்கு எடுத்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் கவலை. ஒரு சிலருக்கு பயம். இதெல்லாம் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய பலவீனங்களை அறிந்து பிசாசு உன்னை தாக்குவான். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாவத்தில் இருந்தீங்களோ அந்த பாவத்தை செய்யும்படி தான் அவன் வந்து உங்களை தூண்டுவான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அதுல தான் உங்களுக்கு சோதனைகள் வரும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பணத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த பணத்தை வச்சுதான், பண ஆசையை வச்சுதான் உங்களை அட்டாக் பண்ணுவான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவ இன்பங்களுக்கு அடிமையா இருந்திருந்தீங்கன்னா, அந்த சோதனையை அனுப்பி தான் பிசாசு உங்களை அட்டாக் பண்ணுவான். இவன் ஆலோசனை பண்றான் பாருங்க. எந்த இடத்துல பாளையம் இறங்குனா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணி, இஸ்ரவேல் மக்கள் எந்த இடத்துல வீக்கா இருக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை பார்த்து எதிரி தாக்க வருகிறான். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையின் பலவீனங்கள் உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். உங்க பலவீனங்களை நீங்க தான் பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேற யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. உன் கோபத்தை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். பாஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னுடைய பயம், உன்னுடைய கவலைகளை நீ தான் மேற்கொள்ளணும். வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உன்னுடைய பலவீனங்களை பலப்படுத்த உனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவரே, சிம்சோன் ஜெபம் பண்ணால, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபித்த பொழுது எப்படி ஆவியானவர் இறங்கி அவனை பலப்படுத்தினாரோ, இந்த காலை வேளையில் எந்த பலவீனத்தோடு நீ வந்திருந்தாலும் அந்த பலவீன பகுதிகள் எல்லாம் கர்த்தர் பலமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த எதிரியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை தாக்குவதற்கு வகை தேடும் சத்ரு. எப்படியெல்லாம் இவனை தாக்கலாம், எப்படியெல்லாம் இவனை அட்டாக் பண்ணலாம். இவன் நல்லா வளர்ந்துகிட்டே போறானே. ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட போறதுக்கு முன்னாடி இவன் வந்து தரித்திரத்துல இருந்தான். இயேசுகிட்ட போறதுக்கு முன்னாடி சாகலான்ட்டு தற்கொலை எண்ணத்துல இருந்தான். இயேசுவிடத்துல போறதுக்கு முன்னாடி இவன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்தது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்தான். ஆனா இப்போ இயேசுவிடத்துல போய் இவன் நல்லா இருக்கிறானே, இவனை எப்படிடா அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பொல்லாத பிசாசு வகை தேடுவான். ஆகவேதான் இங்க நம்ம பார்க்கிறோம், சீரியாவின் ராஜா 2 ராஜாக்கள் 6:13 என்ன பண்றான் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன், அந்த ராஜா என்ன சொல்றான், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி, நான் மனுஷனை அனுப்பி எலிசாவை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். நீங்க போய் எலிசா எங்க இருக்கிறான் கண்டுபிடிங்கடா. எலிசா எங்க இருக்கிறான் கண்டுபிடிங்கடா. அவனை நான் அட்டாக் பண்ணணும், அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவன் வகை தேடி ஆட்களை அனுப்புகிறான். அடுத்து என்ன நடக்கிறது, அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. எலிசா தோத்தான் என்கிற இடத்தில் ஒரு மலையின் மேல் இருக்கிறான் என்று ராஜாவுக்கு வேவுக்காரர்கள் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. காண்கிற காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு ஓடுறோம், ஆனால் காணாத காரியங்கள் நம்மை சுற்றிலும் அநேகம் நடைபெற்று கொண்டிருக்கிற. இந்த காரியங்களை வேத ஆராய்ச்சி பண்ணின போது அதிர்ந்து போனேன். ஆண்டவர் சித்தமான வர நாட்களில் நான் சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு 4 அடுக்கா வேலை செய்கிறான். முதலாவது சாத்தான். அவனுக்கு கீழே தேசாதிபதிகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெரிய பிசாசை வச்சிருக்கிறானா. அவனுக்கு கீழே அந்தகார வல்லமைகள். அந்த அந்தகார வல்லமைகள் தான் என்ன பண்ணுதான், ஊர்களில் அந்தந்த நகர்களில் சில விஷயங்களை செய்தான். போதைகள், கடத்தல்கள், சிறு பிள்ளைகளை கெடுத்தல், இப்படி பல விஷயங்களுக்கு பின்னாடி இருப்பது அந்தகார வல்லமைகள். ஆனால் நம்ம வந்து மனிதர்களை பார்த்து கொண்டு ஓடுகிறோம். அது மாத்திரமல்ல, அது கீழே 4வது அடுக்கு குட்டி பிசாசுகள். அது வந்து மனிதர்கள் வாழ்க்கையில், கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாதவங்க வாழ்க்கையிலையும் குடும்பங்களை சீரழித்து, குடும்பங்களில் குடிக்கு அடிமையாக்கி, குடும்பங்களில் தரித்திரத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து குடும்பங்களை சின்னாபண்ணப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை அறியாதவர்களை அவன் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறான்.
ஆனால் கர்த்தரை அறிந்த நம்மை அவன் அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான். பக்கத்தில் அவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அவ்வளோ ஈஸியாக பேய் அட்டாக் பண்ண முடியாது பிரதர், முடியாது சிஸ்டர். ஏன்னா நீங்கள் அப்பா கையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க எப்படா வெளியே வருவாங்க, ஆண்டவரை விட்டு இவங்க எப்போ வெளியே வருவாங்க, சர்ச்சை விட்டு இவங்களை எப்படி பிரிக்கலாம், சபைக்கு வராமல் இவங்களை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இவங்களை எப்படிடா அட்டாக் பண்ணலான்னு வகை தேடிக்கொண்டே இருப்பான். எப்போ நாம் பலவீனத்திலே ஆண்டவரை விட்டு ஒதுங்குறோமோ அந்த நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணிடுவான். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில பிசாசு கிரியை செய்ய ஒரே காரணம், ஏதோ ஒரு இடத்துல நீ அப்பாவை விட்டு விலகி சென்று விட்டாய். ஒரு காலத்துல சபையோட ஐக்கியமா இருந்த, ஆண்டவர் சபைக்கு வரணும்னு அவளை வாஞ்சா ஓடி வந்த, ஆனா இப்போ வேண்டா வெறுப்பா நீ சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற, போகணுமே நீ பந்தியாச்சே போகணுமே அப்படின்னு சொல்லி ஏனோதானோ என்று வந்து கொண்டிருக்கிறாய். சபையோடு உனக்கு ஐக்கியம் இல்லை, ஆண்டவரோடு உனக்கு ஐக்கியம் இல்லை. ஜெபம் ஒரு காலத்துல 1 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு உன்னால ஜெபம் பண்ண முடியல. பல பாவங்கள், பலவிதமான கவலைகள், பலவித பயங்கள் உனக்குள்ள வந்ததுனால உன்னால துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, உன் வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க முடியல. கர்த்தருடைய பந்தியை நீ தவிர்த்து விட்டு ஓடி விடுகிறாய். எத்தனையோ பேர் சபைக்கு வரீங்க, பந்தி நேரத்துல ஞானஸ்நானம் பெற்றவங்க எழுந்து போயிடுறீங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்தில் உனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இடைவெளி வந்து விட்டது. அதை பயன்படுத்தி உன்னை அழிக்க பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கை கொடுத்து சொல்லுங்க, கேப் கொடுத்துடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கேப் கொடுத்தா அவன் ஆப்பு வச்சுடுவான். ஒரு நாள் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. டோன்ட் கிவ் அ ஃபுட்ஹோல் டு த டெவில். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு யாக்கோபு சொல்லுகிறார். வகை தேடிட்டு இருக்கிறானா. உலக மக்களை அழிப்பது அவனுக்கு ரொம்ப ஈஸி. ஆண்டவர் அறியாத மக்கள் குடும்பத்தில் அவங்களை அழிப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் உன்னை அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது. உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி மதில் எரிந்து கொண்டு இருக்கிறது. உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். உள்ள வர முடியல. எப்போ கேப் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கேப் கிடைக்கிற அடுத்த நிமிடம் உன்னை அட்டாக் பண்ணிடுவான். இந்த காலை வேளையில் இடம் கொடுத்து விடாதே. வகை தேடி கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் சுற்றி திரிகிற எதிரி. மூன்றாவதாக, எப்போ கேப் கிடைக்குதோ வளைந்து கொள்ளுகிற எதிரி. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், அப்படியே நம்மளை சுத்தி வளைச்சிருவானா. 2 ராஜாக்கள் 6:14 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு எலியாவை பிடிக்க, ஒரு எலிசாவை பிடிக்க பெரிய இராணுவத்தை அனுப்பிட்டான். அந்த மலையை சுற்றிலும் சுத்தி வளைச்சிட்டாங்க. எலிசா எஸ்கேப் ஆக முடியாது, அப்படியே சுத்தி வளைச்சிட்டான். எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்த்தா அதிர்ந்து போறான். நம்ம எஜமான பிடிக்க இவ்வளோ பெரிய கூட்டமான்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு சில நேரத்தில் உங்களை அட்டாக் பண்ண முடியலன்னு வச்சுக்கிடுங்க, சுற்றி வளைச்சிருவான். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பான். வேலைக்கு போனால் அங்கே மேனேஜர் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் குடிகார கணவனுடைய பிரச்சனை, சர்ச்சுக்கு வந்தால் இங்கே சில நேரத்தில் பக்குவப்படாத விசுவாசிகளோட பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவான். வாழ்க்கையே கடினமாய் மாற்றிடுவான். ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்கிற நிலையில விரக்தியில உன்னை கொண்டு போய் தள்ளி விடுவான். சுற்றி வளைத்து விடுவான். எந்த பக்கமும் போக முடியாத அளவு அடைத்து விடுவான். வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லை, பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல ஜெபம் இல்லை, ஜெபிக்க முடியல, சபைக்கு வர முடியல, எல்லா வகையிலும் பிசாசு உன்னை சுற்றி வளைத்து விடுவான். அன்பான தேவ பிள்ளையே, அப்படி எப்பக்கமும் போக முடியாத நெருக்கடி வரும்போது பயந்துராதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வழி எப்பொழுதும் திறந்திருக்கிறது, அது வானத்தின் வாசல். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லா வழியும் அடைக்கப்பட்டு விட்டாலும் வானத்தின் வாசல் திறந்தே இருக்கிறது. அது எப்பொழுதும் மூடப்படவே படாது. 24/7 அது திறந்தே இருக்கும். அல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆண்டவரே, எல்லா பக்கமும் நெருக்கடி, என்னால் எஸ்கேப் ஆக முடியல, நான் இதுக்கு மேலே முன்னாடி போக முடியல, எல்லா இடங்கள்லையும் நான் ஸ்ட்ரக் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி நீ கவலைப்படாது. பிசாசு உன்னை வளைந்து கொள்ளும் பொழுது
நீ அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. இந்த கழுதை புலிகள், நீங்க டிஸ்கவரி சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை புலிகள் யாராவது ஒரு இரையை பார்த்து விட்டால் போய் அட்டாக் பண்ணும். அந்த இரை தப்பித்து ஓடும்போது விடாதுங்க, இதுங்க பின்னாடியே போய் அட்டாக் பண்ணி, அது பார்க்கறதுக்கு அகோரமா இருக்கும். அந்த மிருகம் கழுதை புலி பார்ப்பதற்கு ரொம்ப அகோரமா இருக்கும். அது ஒரு மிருகம் பிடிபட்டு விட்டால் எல்லாம் சுற்றி வளைத்து அது ஓடி விடாதபடி, அது எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் கடித்து குதறி சின்னாபின்னமாக்கி விடும். இந்த பிசாசு உங்களை மாத்திரம் அல்ல, விசுவாசியில மாத்திரம் அல்ல, அவிசுவாசியிலையும் அவன் ஒவ்வொரு நாளும் சீரழித்து கொண்டிருக்கிறான். எங்கெங்கெல்லாம் கொலைகள் நடக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தற்கொலைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு பெண் சீரழிக்கப்படுகிறாளோ, எங்கெல்லாம் கலவரங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த உலகத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள், லஞ்சங்கள், ஊழல்கள் நடக்கிறதோ, அதுக்கு பின்னாடி எல்லாம் கழுதை புலிகளைப் போல பிசாசின் சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பயந்துட வேண்டாம். முதல்ல இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எதிரியை குறித்த அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். பிசாசை ஈஸியாகவும், பிசாசு இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது, பிசாசை பார்த்து பயந்துடவும் கூடாது. அவன் யார் என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் பிளான் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவான். அவன் எந்த இடத்துல கேப் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். கேப் கிடைத்தவுடன் வளைந்து கொண்டு நம்மை முன்னேற விடாமல் செய்து விடுவான். இந்த காலை வேளையில் இங்கு இருக்கிற யாராவது அல்லது எந்த குடும்பமாவது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், சத்துருவை மேற்கொள்ள சில யுக்திகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Strategies for overcoming the enemy. உன் சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு சில யுக்திகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். Strategies for overcoming the enemy. உங்க எதிரியை நீங்க ஜெயிக்க, அவனை நீங்கள் தோற்கடிக்க கர்த்தர் உங்களுக்கு 3 யுக்திகளை வைத்திருக்கிறார். முதலாவது ரொம்ப எளிமையான ஒரு யுக்தி, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு அதை தான் சொல்றார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா நம்ம தலைகீழ செய்வோம். பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போம், கடைசியில தோத்து போயிடுவோம். இந்த மாதத்தின் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிரு. என்ன ஏதுன்னு கேட்காத, ஆண்டவருடைய வசனத்துக்கு அப்படியே என்ன பண்ணிடு? கீழ்ப்படிந்து விடு. இங்கே 2 ராஜாக்கள் 6:10 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ராஜா எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டார். கேளுங்க, என்ன பார்க்காதீங்க. எப்படி அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார்? தேவனுடைய மனுஷனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கையா இருந்ததால் ராஜா தன்னை காத்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பிரசங்க பீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் மனித வார்த்தைகள் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா பாஸ்டர் மூலமாக ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் என்று நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துவீர்கள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் நிற்கும்போது ஒரு பயத்தோடு தான் நிற்கிறேன். ஆண்டவரே, நான் சுயமாக எதுவும் பேசிவிடக்கூடாது, வசனத்தை தான் பேசணும். என் செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வசனத்தை விட்டு விலக மாட்டேன். வசனம் என்ன சொல்லுதோ அவ்வளோதான். இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலே பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில் நான் கணக்கு கொடுக்கணும். நீ நான் சொன்ன வார்த்தையை பேசினியா இல்லை உன் சொந்த வார்த்தையை பேசினியான்னு கர்த்தர் என்னிடத்தில் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். கேட்கிற உங்களிடத்திலும் கணக்கு கேட்பார். பாஸ்ட் பேசினார் நினைச்சியா, இல்லைனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் என்ற அந்த வார்த்தையை நீ சீரியஸாக எடுத்துக்கொண்டாயா? ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பிரசங்க பீடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வசனத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து விட வேண்டும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆகாப் ராஜா கர்த்தரை எதிர்த்து நின்ற ராஜா. அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன். அவன் எப்படி மரித்தான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் மரித்த பின்பு அவனுடைய மகன் அகசியா அங்க ராஜாவாக வருகிறான். இவனும் அப்பாவை போலவே பொல்லாதவனா இருக்கிறான். அவன் சந்ததி இல்லாமல் மரித்து போகிறான். இப்ப ஆகாப் ராஜாவின்
அடுத்த சந்ததி ஆள ஒருவரும் இல்லாததினால் ஆகாப் ராஜாவுடைய தம்பியை கர்த்தர் இப்பொழுது ராஜாவாக கொண்டு வருகிறார். அவர் பெயர் யோராம். ஹல்லேலூயா. இந்த யோராம் பாருங்க, ஆகாப் எந்த அளவு கர்த்தரை எதிர்த்து நின்றானோ அந்த அளவு இந்த யோராம் கர்த்தருடைய ஊழியக்காரனை கனப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை போல ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் தேவனுடைய பிரதிநிதி என்பதை மறந்து விடாதிருங்க. உங்கள் வீட்டுக்கு வர்ற பாஸ்டர்ஸை அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க உங்களை விட வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், அனுபவத்தில் குறைஞ்சவங்களாக இருக்கலாம். சில நேரத்தில் விசிட்டிங் வர்ற பாஸ்டர்ஸை திட்டுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். சில நேரத்தில் ரிசப்ஷனில் ஊழியக்காரங்கிட்ட சண்டை போடுற விசுவாசிகள் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்க உங்களை போல மனிதர்கள் உண்மைதான், ஆனால் அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யோராம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் எந்த அளவு கர்த்தரை எதிர்த்து நின்றாரோ அந்த அளவு இவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க துவங்கினார். அதனால எலிசா சொல்ற ஆலோசனையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததினால் அந்த எதிரிகள் நாட்டுக்குள் நுழையாதபடி கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்தார். ஆமென். இந்த பிரசங்க பீடத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தருகிறார், என் குடும்பத்துக்கு தருகிறார் என்று நீ அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் உன் குடும்பத்தில் சத்துரு நுழையாதபடி கர்த்தர் உன்னை மேலான இடத்தில் கொண்டு போய் வைப்பார். உன் பிசினஸை கர்த்தர் வளர்ச்சி அடைய பண்ணுவார். உன்னுடைய வேலையில் ஆண்டவர் உனக்கு ப்ரமோஷனை தருவார். உன் பிள்ளைங்க படிப்பில் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருட வாக்கு தத்தத்தின்படி உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசும்பொழுது அந்த வசனத்துக்கு நடுங்கணும். ஒவ்வொரு நாளும் நீ வேதத்தை வாசித்து தியானம் பண்ணணும். உன் குடும்பமாய் உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணணும். குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் கைகோர்த்து ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. சபைக்கு வந்து கர்த்தருடைய பந்தியை அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை சபையில நீ செய்து பார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பார். இந்த வருடம் உனக்கு ஒரு மேற்கொள்ளும் வெற்றியின் வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்க மேற்கொள்ளணும்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. God wants to open your eyes. உன் கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க, நான் கண்ணு திறந்து தானே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றது இந்த மாம்ச கண்களை அல்ல, மனக்கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 6:16 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி, ஐயோ ஆண்டவனே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, பெரிய இராணுவம் வந்து நம்மளை சூழ்ந்து விட்டது என்று பயந்து கதறும் பொழுது, அப்பொழுது எலிசா அவரை பார்த்து சொல்றாரு, அதற்கு அவன் பயப்படாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அடிக்கடி சொல்ற வார்த்தை இதுதான். எதுக்கும் என்ன பண்ணாத, பயப்படாத. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும், பாரதியார் பாட்டெலாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா பைபிள் தான் தெரியல. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் எனக்கு பயம் இல்லைன்ட்டு அவர் பாடி இருக்கிறார்ல. ஆண்டோடைய பிள்ளைங்க அதை விட 2 மடங்கு தைரியமாக சொல்லணும். உலகமே அழிந்தாலும் எனக்கு பயம் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், பயப்படாதே. அடுத்து அவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், நம்மளை சுற்றி இருக்கிற எதிரிகளோடு இருக்கிற ராணுவ வீரர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நம்ம 2 பேரோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். கேயாசி அங்கங்க பாக்குறான், ஐயா என்ன சொல்றீங்க, இங்க 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா அங்க நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் மலையை சுற்றி இருக்கிறாங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவன் திருன்னு விழிக்கிறான். அப்பொழுது எலிசா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் கண்கள் பார்க்கும்படி, இந்த கேயாசின் கண்கள் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். இவன் கண்களை திறந்தருளும் என்றார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதெல்லாம் இதுதான், என் விசுவாசிகளுடைய மனக்கண்களை திறந்தருள்வீராக. பூமிக்குரிய காரியத்தையே பார்த்து 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 கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு உடம்பு கெட்டு மனசு கெட்டு கவலையோடு இருக்கிற இந்த விசுவாசிகள், ஆண்டவரே முதல்ல உம்மை பார்க்கக்கூடிய கண்களை தருவீராக.
தேவனே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணினார். அடுத்து என்ன நடந்தது? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை அந்த திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது அந்த வேலைக்காரன் கண்டான். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. எதிரிகள் மலையை சுற்றிலும் தான் இருந்தார்கள், ஆனா தேவ தூதர்கள் மலை முழுவதும் நிறைந்திருந்தார்கள். எதிரி உன் வீட்டை சுற்றிலும் இருக்கலாம், ஆனா உன் வீடு முழுவதும் கர்த்தருடைய தூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை சுற்றிலும் ஆலயத்துக்கு உள்ளேயும் கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, பல நேரங்கள்ல பிசாசை பார்த்து நீ பயப்படுற, பேயை பார்த்து பயப்படுற, மந்திரவாதத்தை குறித்து சூனியத்தை பார்த்து பயப்படுகிறாய். யாரோ எனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, என் குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, நீ பயப்படுற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிரிகளோடு இருக்கிற பேய்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தூதர்கள் அதிகமானவர்கள் என்பதை மறந்துடாத. ஹல்லேலூயா. உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். மாம்ச கண்களினால் உலகத்தை பார்த்த நாட்கள் போதும், உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்னை சுற்றிலும் கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். என் வீட்டில் தேவ தூதர்கள் உலாவுகிறார்கள். என் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில் எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்னையும் என் பொருட்களையும் என் வீட்டையும் வேலை அடைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பா என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உன் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அன்பான தேவ பிள்ளையே, நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் எலிசாவை போல் கருத்தாக ஜெபம் பண்ணுகிற பிள்ளையா இருக்கணும். இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி ஆவியானவர் நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதை மறந்தாலும் ஜெபத்தை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது பாஸ்டர், ஆனால் ஜெபம் பண்ண தான் நேரமே இல்லை. ஆனால் யூடியூப் பார்க்க நேரம் இருக்குது, இன்ஸ்டா பார்க்க நேரம் இருக்குது, ரீல்ஸ் போட நேரம் இருக்குது. சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம விசுவாசிக்கலாம், என்ன சினிமா பாட்டுக்கு என்ன குத்தாட்டம், சபையில் வந்தால் கையே தட்ட மாட்டாங்க. ஆனால் ரீல்ஸில் அவ்வளோ ஆட்டம் பாட்டம். அன்பான தேவ பிள்ளை, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குதே, ஜெபம் பண்ண நேரம் இருக்குதா? ஜெபத்துக்கு நேரம் இல்லை. கேட்டால் நோ டைம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், முதல்ல ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு மற்ற வேலையை செய். காலையில் எழுந்த உடனே உன் முதல் வேலையே எதுவாக தான் இருக்கணும்? ஜெபமா இருக்கணும். நீ ஜெபம் பண்ணினா இந்த வருடத்தில் நீ மேற்கொள்ளுவாய். இந்த மாதம் நமக்கு ஜெப மாதம். அல்லேலூயா. வர்ற திங்கள் இல்லாம அடுத்த திங்கள் நமக்கு 40 நாள் ஜெபம் துவங்க போகிறது. இந்த ஜெபத்துல நீ குடும்பமா வந்து பங்கெடுத்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளையும் கர்த்தர் பொடிப்படியாய் நிர்மலமாக்கி விடுவார். எலிசா பெரிய வெற்றியை பெற காரணம் என்ன? அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். 2 ராஜாக்கள் 6:18 நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் அந்த எதிரிகள் எலிசாவை பிடிக்க அவர் அருகில் வரும்போது எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதிரி உன்னை பிடிக்க வரும்போது, எதிரி உன்னை அட்டாக் பண்ண வரும்போது நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கையில் ஆயுதங்கள் இல்லை, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். எதிரி என்னை தாக்க வரான்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிப்பார். பரலோகமே உனக்காக இறங்கி வந்து உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்கி வந்து உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பார்கள். எலியா ஜெபம் பண்றாரு, பர்டிகுலரா அருமையா ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? இந்த ஜனங்களுக்கு, என்னை பிடிக்க வந்த இந்த ராணுவ வீரர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவங்கள ஆண்டவரே, அவன் கண்ணெல்லாம் மயக்கிடுங்க, அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாதபடி செஞ்சிருங்க, அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அபத்தமாக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் அப்படியே செய்து முடித்தார். ஆமென். உன் வாழ்க்கையில் பிசாசு உன்னை தாக்க வரும் பொழுது கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்னு குறிப்பா ஜெபம் பண்ணு.
குடிகார கணவர் வந்து உன்னை அடிக்கிறாரா, கர்த்தாவே அந்த ஆள் கையை உடைங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே சாராயத்தை பார்த்தா இவருக்கு வாந்தி வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. சிரிக்காதீங்க, உண்மையில நான் சொல்றேன், சீரியஸா ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் ஒரு வாரம் கழிச்சு, என்னடி பண்ண நீ, சாராயத்தை மோந்தா வாந்தி வாந்தியா வருது, என்ன பண்ண அப்படின்னு சொல்ற அளவுல கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்வார். பக்கத்து வீட்டுக்காரன் கத்தியை தூக்கிட்டு வரானா, ஆண்டவரே அவன் காலை உடைங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணிடாதீங்க. கர்த்தாவே இந்த மனிதனை ரட்சிப்பீராக. அல்லேலூயா. அதுதான் அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இந்த இராணுவ வீரர்கள் கண்ணு மயங்கிடுது. எலிசா கிட்ட வந்து, சார் இங்க எலிசான்னு ஒரு ஆள் இருக்கிறாரமே, அவரை பிடிக்க வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு எலிசா கிட்டே வந்து கேட்குறான். வாப்பா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி நேரா ராஜா கிட்ட இருக்கிற இராணுவ வீரர்கள் நிறைந்த அந்த பாசறையில கொண்டு போய் விட்டுறார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், எதிரிகளை கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துட்டாரே தீர்க்கதரிசின்னு சொல்லி, ஐயா இவங்களை இங்கேயே கண்ட தொண்டமா நான் வெட்டி போட்டுருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எலிசா சொல்றார், நீ என்ன யுத்தம் பண்ணியா இவங்களை கைதியா பிடிச்சிட்டு வந்த? கர்த்தர் இவர்களை என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவங்களை ஏன் இங்க கொண்டு வந்தேன் தெரியுமா? இவங்களுக்கு நல்லா விருந்து வச்சு அனுப்பு அப்படின்னார். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எதிரிக்கு விருந்தா, நல்ல பயங்கரமா கடா வெட்டி பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பின உடனே அவன் போய் அவங்க ராஜாட்ட சொல்றான், ராஜாவே தப்பி தவறி அங்க யாரையும் அனுப்பிடாதீங்க, அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, யார் போனாலும் கண்ணை மயக்கிறாரு, நம்ம எதிரிகள் போனா நம்ம போனா காலி, யாரையும் அனுப்பாதீங்கன்னு போய் சொன்ன பின்பு அதன் பின்பு எதிரிகள் ஓய்ந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகள் அல்ல. அல்லேலூயா. உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் வேலையில் உனக்கு பிரச்சனை பண்ணுறவன் அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேலே மேலே ஆசீர்வதித்து கொண்டு செல்வார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஜெபம் சத்துருவின் கண்களை மயக்கும். உனக்கு தீமை செய்ய வருகிற பிசாசு நொந்து போகும்படி கர்த்தர் அவன் கண்களை மயக்கி போட்டு விடுவார். உனக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்காதபடி கர்த்தர் அதை அழித்து போட்டு விடுவார். யார் முட்டை மந்திரம் பண்ணாலும் சூனியம் பண்ணாலும் அவர்களுக்கு திரும்பும்படி கர்த்தர் அதை மாற்றி போடுவார். நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உனக்கு பெரிய விடுதலை தர வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரன் ஆராதனை முடிந்த உடனே, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா வகையிலும் எனக்கு பிரச்சனைகள், வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நான் போகிற இடமெல்லாம் பிரச்சனை, என்னால தாங்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது ஆவியானவர் எனக்குள்ள சொன்னாரு, நடுஜாம ஜபத்தை செய்யவை. இப்போ நான் சொன்னேன், தம்பி 3 நாள் நீ ராத்திரி 11:30 எழுந்து 12:30 மணி வரை ஜபம் பண்ணு. 20 நிமிஷம் நல்ல ஆண்டவரை துதி, அந்நிய பாஷைகள் பேசி பாடலை பாடி கர்த்தரை துதி. அடுத்த 20 நிமிஷம் பிசாசை அட்டாக் பண்ணு. எந்தெந்த இடத்துலலாம் உன் பலவீன பகுதியில் அவன் வந்து உன்னை தாக்குறானோ அந்த இடத்தெல்லாம் சொல்லி, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு கோபத்தை கொண்டு வருகிற பிசாசே அப்பாலே போ, என் குடும்பத்தில் சண்டையை கொண்டு வருகிற பிசாசே அப்பாலே போ. 20 நிமிஷம் பிசாசை துரத்து. அடுத்த 20 நிமிஷம் அப்பா கிட்ட உன் வேண்டுதலை வை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என் வேலையில் ஒரு ப்ரமோஷன் வரணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், சபையோடு இணைந்து செல்லணும், கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண. 1 வாரம் கழித்து அந்த சகோதரர் வந்தார். சிரித்து கொண்டே வந்தார், பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி குடும்பமா 3 நாள் நானும் மனைவியும் கை கோர்த்து நடுஜாம ஜபத்தை செய்தோம். ஒரே வாரத்தில் அத்தனை பிரச்சனைகளும் மாறும்படி கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபிப்பாய் என்றால், கருத்தாய் நீ ஜெபிப்பாய் என்றால் உனக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். அதுக்கு எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுங்க. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, என் குடும்பத்துக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படியே உங்களுக்கு இந்த வசனத்தை உரிமையாக்கி கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, என் குடும்பத்துக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உள்ளே வெளியே இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிடம் நல்லா கை தட்டி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பலவீன பகுதிகளை பார்த்து பார்த்து பிசாசு அட்டாக் பண்ணுவான். ஆவியானவரே என் பலவீன பகுதிகளை பலப்படுத்துங்கப்பா, என் கோபத்தை மாற்றுங்க, குறை சொல்லுகிற குணத்தை மாற்றுங்க,
பயத்தை மாற்றுங்க. நான் சொல்றது அப்படியே ஜெபமா மாத்துங்க. நல்ல கைகளை தட்டி, கொஞ்சம் பேர் அமைதியா இருக்கிறீங்க, உள்ள வெளியே இருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். இது மாத்திரமல்ல, கண்கள் திறக்கப்படணும். எல்லாரும் வலது கரத்தை நெஞ்சின் மேல் வைத்து சொல்லுங்க, என் மனக்கண்களை திறந்தருளும் அப்பா. என் பிரச்சனையவே இந்த மாம்ச கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரே, என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை விட என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை நான் அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என்னோடு இருக்கிற தேவ தூதர்கள் அதிகம் என்பதை அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆகாரின் கண்களை திறந்தார், சிம்சோனின் கண்களை திறந்தார், பவுலின் கண்களை அவர் திறந்தார். இன்றைக்கு அவர் நம் கண்களை திறக்க விரும்புகிறார். எல்லாத்துக்கும் மேல அன்பான தேவ பிள்ளையே, சாத்தான் உன்னை அட்டாக் பண்ண வரும்போது நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் லைஃப்ல ஜெபத்தை நீ மறந்திருப்பா என்றால், பல முறை ஆவியானவர் உங்களோட பேசியும் நீ ஜெபிக்க நேரம் இல்லைன்ட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிற, இன்னைக்கு காலையில எழுந்தவுடன் முதல்ல அப்பா சமூகத்தில் நான் ஜெபிப்பேன், என் விண்ணப்பங்களை வைப்பேன், என் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், எனக்கு எதிராய் வருகிற பிசாசின் தொல்லைகள் எல்லாம் அப்பாவிடத்தில் விண்ணப்பமாய் வைப்பேன், கர்த்தர் என் நிலைமையை மாற்றும்படி என்னை அர்ப்பணிப்பேன் என்பவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அதை அப்படியே அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. ஆண்டவரே, காலையில் எழுந்தவுடன் என் விண்ணப்பங்களை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் நான் வைப்பேன். ஆண்டவரே, நேரம் இல்லைன்னு இனிமே நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன்பா. நான் நேரத்தை ஒதுக்குவேன். ஆண்டவரே, என்னுடைய முதல் வேலை ஜெபம் பண்ணுகிற வேலை என்பதை இன்றைக்கு நான் உறுதியோடு கூட அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முதல் ஜெபத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சபையில நடக்கிற ஜெபங்களுக்கு வந்து பங்கெடுக்க நேரம் கொடுங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது விடுதலை ஜெபத்துல வந்து பங்கெடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க உபவாச ஜெபத்துல பங்கெடுங்க. இந்த மாதம் 40 நாள் ஜெபம் துவங்க போகிறது. தினமும் 1 மணி நேரம் ஆலயத்துல வந்து ஜெபிக்க அர்ப்பணிங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, பிசாசானவன் பலவித சோதனைகளை எங்களுக்கு கொண்டு வரும்போது தேவனே, நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தது, நீர் வெற்றி சிறக்க எங்களுக்கு பலனை தாங்க அப்பா. ஆண்டவரே, அவன் எங்கள் வாழ்விலே, எங்களுடைய வேலையிலே, எங்கள் குடும்பங்களிலே கொண்டு வருகிற எல்லாவித கஷ்டங்கள், எல்லாவித போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் எங்களை நீர் நிறைத்து வழிநடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே நன்றாக ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே உம்மை பிடித்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே அதிகமாய் உம்மை தேடும்படியாக, அதிகமாய் உம்மை நாங்கள் வாஞ்சித்து ஓடும்படியாக தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்விலே நாங்கள் அபியாசப்படுத்தும்படியாக, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்விலே நீரே ஆண்டவரே கிருபையாயிருந்து வழிநடத்த போறதுக்காக பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.